ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள். ஓஎம்எஸ் காயின் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃப்ரெண்ட்ஸ், இது 2 ரூபா காயின் பாருங்கள். இது 2 ரூபா காயின் காப்பர் நிக்கல் காயின். மெட்டல் காப்பர் நிக்கல். இதோட எடை உங்களுக்கு 6 கிராம் எடை உள்ளது. இதோட அளவு உங்களுக்கு 26 mm. ரவுண்ட் ஷேப் உங்களுக்கு 12 பட்டைகள் 12 கட்டங்கள் உள்ள நாணயம். மேலே உங்களுக்கு அசோக சம்பளம் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே சத்தியமே ஜெயந்தின்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதுக்கெல்லாம் டினாமிக் 2 ரூபான்னு சொல்லி எழுத்தால் எழுதியிருப்பாங்க. வலது பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் இந்தியான்னு சொல்லி எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி இங்கிலீஷில் ருபீஸ் சொல்லி இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. இடது பக்கத்தில் இந்தியாவுக்கு பதிலாக ஹிந்தியில் பாரத்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. அதே மாதிரி ஹிந்தியில் 2 ரூபாய்ன்னு சொல்லி ஹிந்தியில் எழுதியிருப்பாங்க. மறுபக்கம் சுபாஷ் சந்திர போஸ் அவருடைய நினைவாக அச்சடிக்கப்பட்ட நாணயம். இது கமோமரடி நாணயம்னு சொல்லுவாங்க. கமோமரடி நாணயம். இதில் உங்களுக்கு சுபாஷ் சந்திர போஸ் நாணயத்தில் 97 ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. 96 ரேர் கேட்டகரியில் இருக்குது. அதே மாதிரி சுபாஷ் சந்திர போஸ் இதோடைய ஃபோட்டோ நடுப்பில் பொறிக்கப்பட்டிருக்கும். வலது பக்கத்தில் உங்களுக்கு இங்கிலீஷில் சுபாஷ் சந்திர போஸ்ன்னு சொல்லிட்டு எழுதப்பட்டிருக்கும். அதே மாதிரி ஹிந்தியில் எழுதியிருக்கும். அதுக்கு கீழே உங்களுக்கு 1997 இது ஹைதராபாத் மின்ட்டு. இந்த நாணயம் உங்களுக்கு 1997 அச்சடிக்கப்பட்ட நாணயத்தில் இது ஸ்கேர் கேட்டகரியில் உள்ள நாணயம். இது உங்களுக்கு ஸ்கேர் கேட்டகரியில் உள்ள நாணயம். இது 4 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயத்தை 4 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க. சுபாஷ் சந்திர போஸ் நாணயம். வருஷம் 1997. மும்பை மின்ட்டில் அச்சடிச்சிருக்காங்க. அடுத்தது கல்கட்டா மின்ட்டு, கல்கட்டாவில் அச்சடிச்சிருக்காங்க. அடுத்தது ஹைதராபாத்தில் அச்சடிச்சிருக்காங்க. இந்த நாணயத்தை நொய்டாவில் அச்சடிச்சிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வேல்யூ நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி தயவுசெய்து இந்த வீடியோ புதுசாக பார்க்கக்கூடிய நபர்கள் லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த நாணயத்தில் உங்களுக்கு 1997 வருஷம் 4 மினிட்டில் அச்சடிச்சிருக்காங்க. ஒன்று மும்பை மின்ட்டு, ஒன்று கல்கட்டா மின்ட்டு, ஒன்று ஹைதராபாத் மின்ட்டு, ஒன்று நொய்டா மின்ட்டு. மும்பை மின்ட்டோட வேல்யூ தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அதோட வேல்யூன்னு சொல்லும்போது உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 15 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் உங்களுக்கு 50 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசில் அந்த நாணயம் 400 ரூபா இருக்குது. ஸ்கேர் கேட்டகரியில் இருக்குது. கல்கட்டா மின்ட்டு காமன் கேட்டகரியில் இருக்குது. ஹைதராபாத் மின்ட்டு இதெல்லாம் வேல்யூ உள்ளதாக இருக்குது. வெரி ஸ்கேர் இருக்குது. வெரி ஸ்கேர். நான் இந்த வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன் அந்த நாணயம். அந்த நாணயம் உங்களுக்கு ஹைதராபாத் மின்ட்டு. பாருங்கள், ஹைதராபாத் மின்ட்டு. இயருக்கு கீழே ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா? ஹைதராபாத் மின்ட்டு 97 அந்த வருஷத்து நாணயம் உங்களுக்கு 97 வருஷம். உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 25 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 50 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் 100 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புதுசுன்னு இந்த நாணயம்
உங்களுக்கு 700 இருக்குது. ஸ்கேர் கட்டிக்கு இருக்குது. வெரி வெரி ஸ்கேர். நான் சொல்லக்கூடியது சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் உங்களுக்கு 97 ஹைதராபாத் மின்ட்டு வெரி வெரி ஸ்கேரு. அடுத்தது நோய்டா மின்ட்டு உங்களுக்கு வந்து ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. அதோட வேல்யூ வந்து உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் 15 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் 25 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் 50 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் சேர்ந்த நானும் நோய்டா மின்ட்டு 150 ரூபா இருக்குது. ஸ்கேர் கேட்டகிரியில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஸ்கிரீனில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் 1997 அதோட வேல்யூ பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? இப்போ இதில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்க போகிறது 2 நாணயங்கள். அதே வந்து சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் 2 வருஷம். இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து நல்லா கவனமாக கேளுங்க. 1996 வருஷத்துள்ள நாணயம் பற்றி தான் சொல்ல போகிறோம். ஓகேவா? 96 வருஷம் உள்ள நாணயம் வந்து உங்களுக்கு ரேர் கேட்டகிரியில் இருக்குது. ரேர் கேட்டகிரியில் இருக்குது அந்த நாணயம் 96. அதே மாதிரி தான் அதோட எடை வந்து 6 கிராம் இருக்கும். அதோட அளவு 26 mm இருக்கும். 12 பட்டங்களான நாணயம் அது. கமமரெட்டி நாணயம் சுபாஷ் சந்திர போஸ் 96. நான் சொல்லக்கூடியது 96. அது ஒரே மின்ட்டில் தான் அச்சடிச்சிருக்காங்க. கல்கட்டா நாணய சாலையில் மட்டும்தான் அச்சடிச்சிருக்காங்க. எப்படின்னா 97 அச்சடிக்க வேண்டிய நாணயத்தை 96 அச்சடிச்சிட்டாங்க. தவறுதலாக 96 அந்த நாணயத்தை அச்சடிச்சிட்டாங்க. 96 பற்றி தான் சொல்லிகிட்ருக்கேன். 96 வருஷம் உள்ள நாணயம் தவறுதலாக அச்சடிச்சிட்டாங்க. அது ஆர்பி வந்து திருப்பி வாங்கிட்டாங்க. சில நாணயங்கள் வந்து எர்க்லஸில் புழக்கத்தில் வந்துருச்சு. அந்த நாணயம் தான் இன்றைக்கி ரேர் கேட்டகிரியில் இருக்குது. நான் சொல்லக்கூடியது 1996 வருஷம் அந்த நாணயம் வந்து ரேர் கேட்டகிரியில் இருக்குது. ஓகேவா? அதோட வேல்யூன்னு சொல்லும்போது நம்ம உங்களுக்கு ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு நல்ல வேல்யூ இருக்குது. ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு வந்து 3500 ரூபா இருக்குது. வெரி ஃபைன் கண்டிஷனில் உங்களுக்கு 4000 ரூபா இருக்குது. எக்ஸப்டில் வந்து உங்களுக்கு 6000 ரூபா இருக்குது. யூஎன்சி புத்தம் புது சஞ்சுனா அந்த நாணயம் வந்து உங்களுக்கு 15000 ரூபா இருக்குது. ரேர் கேட்டகிரியில் இருக்குது. நான் சொல்லக்கூடியது 1996 அந்த வருஷத்து நாணயம் உங்கள் கையில் கிடைச்சிதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். வேறு தேவையில்லாமல் காயினெல்லாம் தயவு செய்து அனுப்பாதீங்க. இன்னும் வந்து நான் நிறைய 600 வீடியோ கிட்ட பண்ணியிருக்கேன். நிறைய நபர்களுக்கு வந்து ஃபோனில் மூலியமாக ஃபோன் பண்ணுறாங்க. என்கிட்ட இந்த நாணயம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நீங்கள் அனுப்பி விடுங்கன்னு சொல்லும்போது அவங்க அனுப்புறது வேறு நாணயத்தை. அதே மாதிரி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க சொன்னால் ஒவ்வொரு நாணயத்தை முன்னாடி பின்னாடி ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புங்க சொன்னால் அவங்க செய்யக்கூடிய தவறு என்ன? அப்படியே கும்பலாக வச்சு அப்படியே ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிடுறாங்க. எப்படி ஃப்ரெண்ட்ஸ் அவங்ககிட்ட இருக்கிற காயின்ஸ் வந்து எப்படி விற்க முடியும்? நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, அவங்க நாணயங்களை வச்சுருக்காங்க. எங்கே கொடுக்கணும், எப்படி விற்கணும்னு சொல்லி தெரியாமல் இருக்காங்க. நான் தெளிவான முறையில் போன வீடியோவில் ஃபேஸ் டு ஃபேஸ் வச்சு நான் தெளிவான முறையில் உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருக்கேன். மின்ட்டு மார்க்கை பற்றி கொடுத்துருந்தேன். கண்டிஷன், நாணயத்துடைய கண்டிஷன் என்ன கண்டிஷன் இருந்தால் விலை போகும் அப்படி சொல்கிறது எல்லாமே தெளிவான விஷயத்தை கொடுத்துருக்கேன். மீண்டும் என்ன செய்கிறாங்க, இப்போ அந்த நாணயம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து அந்த நாணயம் அவங்கக்கிட்ட இல்லை. அதுவும் 1982 நோய்டா 1982 பாம்பே மின்ட்டு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து 8 கிராம் காயின் அதான் 1 ரூபா காயின் 1982 8 கிராம் காயின் பிக் காயின், அந்த காயினை அனுப்பிவிட்டு என்கிட்ட இந்த காயின் இருக்குன்றாங்க. அதனால் வீடியோ முழுசாக பாருங்கள். யாரும் முழுசாக வீடியோ பார்க்குறதில்ல. தயவுசெய்து வீடியோ முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தயவுசெய்து இது 10 நிமிஷம் 11 நிமிஷம் வீடியோ தான் இருக்கும். தயவுசெய்து
வீடியோவை முழுசாக பாருங்கள். அப்போ தான் வீடியோ புரியும் உங்களுக்கு. ஓகேவா? நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் முழுமையாக கேளுங்க. தயவுசெய்து வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள். தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க. நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய வீடியோ பண்ணுறாங்க. நான் உண்மையை சொல்லி நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். புக்குடைய ரெஃபரன்ஸ் படி நம்ம வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். புக்குடைய ரெஃபரன்ஸ் தான் நான் சொன்னது. தயவுசெய்து உங்களுடைய நாணயங்களை நீங்கள் சேகரிங்க. கொடுக்கணும்னு சொன்னால் நான் வாங்கக்கூடியது இப்போ கூட வீடியோவில் சொல்கிறேன். சுபாஷ் சந்திர போஸ் நாணயம் வருஷம் 1996 வருஷம் உள்ள நாணயம் நான் வாங்கிக்கிறேன். அந்த நாணயம் உங்கள் கிட்ட இருந்துச்சுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் தரேன். நன்றி, நன்றி, அனைவருக்கும் நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.